ஆண்டவன் முருகனின் அருள் பெற்ற அருணகிரிநாதர் 16,000த்திற்கும் மேற்பட்ட திருப்புகழை எழுதியுள்ளார். ஆனால் இன்றளவில் நம் அதிர்ஷ்டம் நமக்கு கிடைத்தது 1400 சொற்ப திருப்புகழ்களே. அதில் ஒரு முக்கியமான திருப்புகழ் அனைத்துமே தேன், அனைத்துமே வாழ்க்கை வேண்டிய, முக்திக்கு வேண்டிய வழியை காட்டுபவை, வாழ்வியலை கூறுபவை. இருப்பினும் மிக எளிதான, அனைவரும் உலகத்தில் மானிடராய் பிறந்த அனைவருக்கும் ஏற்ற ஒரு திருப்புகழ் அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16 சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியுமடியேனை உந்தன் கழல் அடி சேராய். மௌன உபதேச சம்பு மதி அருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படி அதிரவே நடந்த கழல்வீரா பரமபதமே செறிந்த முருகனெனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே. அவனி என்றால் உலகம். அவனிதனிலே பிறந்து, இந்த உலகத்தில், இந்த அவனியில் பிறந்து, அனைவரும் இந்த உலகத்தில் பிறக்கிறோம். கர்மத்தின் அடிப்படையில், நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மத்தை அடிப்படையாக கொண்டு நமக்கு இந்த உடல் கிடைக்கிறது. அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து, குழந்தையாக, மதலை என்றால் குழந்தையாக தவழ்ந்து, உள்ளே இருக்கும் ஆத்மாவிற்கு குழந்தை பெரியவன் என்றெல்லாம் கிடையாது, இந்த உடலுக்கு தான் அது. எனவே அந்த ஆத்மாவானது இந்த ஒரு குழந்தையாக தவழ்கிறது. அழகு பெறவே நடந்து இளையோனாய், அழகு பெறும் வகையில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நடந்து இளையோனாய் இளைஞனாகி அருமழலையே மிகுந்து, அரிய மழலை சொல்லே மிகுந்து பேசி குதலை மொழியே புகன்று, குதலையான மொழியை புகன்று பேசி அதிவிதமதாய் வளர்ந்து, அதிக விதமாக அந்த வயதிற்கு ஏற்றபடி வளர்ந்து 16 வயதாகி சிவகலைகள் ஆகமங்கள் போன்ற வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்லும் நூல்களை மிகவும் மறை ஓதும் அன்பர். இப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான சிவகலைகளை பயின்று ஆகமங்களை ஓதி மறைகளை ஓதி இறைவனையே பற்றுக்கோளாக நினைத்து வாழும் அன்பர்களின் திருவடிகளை நினைந்து துதியாமல், அவர்களை அடைந்து அவர்களை போற்றி என்று கூட சொல்லவில்லை, அவர்களை நினைந்து, தெளிவு குரு சிந்தித்தல் தானே, நினைப்பது மனத்தினால் சிந்திக்க என்று ஆண்டாள் பாடுவாள். திருவடிகளே நினைந்து, அப்பேற்பட்ட பெரியவர்களின் திருவடிகளை நினைந்தாலே போதுமானது. ஆனால் நினையாமல், நினைந்து துதியாமல், தெரிவையர் என்ன செஞ்சாராம், தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி, அந்த பெண்களின் பால் நிறைய மாதர்களின் மீது ஆசை மிகுந்து வெகு கவலாய் உழன்று, அப்படி செஞ்சால் என்ன கிடைக்கும், வெகு கவலை கிடைக்கும். எது மேலெல்லாம் இச்சை அதிகரிக்கிறதோ அதிலிருந்தெல்லாம் கவலை பிறந்து அதிகரிக்கும். தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று, சூத்திரார் என்ன பண்ணணுமே தெரியல, திரியும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கற்று திரியறது, எந்த பக்கம் செல்வதென தெரியாமல், கையொரு கண்ணொரு பக்கம் செல்ல, காதொரு பக்கம் செல்ல, மனம் ஒரு பக்கம் செல்ல, மெய்யொரு பக்கம் செல்ல, எல்லா ஐம்புலன்களும் ஒரு திக்கில் இழுக்க,
எதன்படி போவது என்று மனதிற்கு தெரியாமல் அதை அடக்கும் வித்தையை புத்தி அறியாமல் இப்படிப்பட்ட திரியும் அடியேனை என்னை உன்றன் அடி சேராய். நீ தான் என்னை சேர்த்துக்கணும். நீ தான் எத்தனை குறைகள், எத்தனை பிழைகள், எத்தனை அடியேன், எத்தனை செய்யணும் பெற்றவன் நீ. குரு பொறுப்பது உன் கடன். அடி சேராய், நீ என் அடி சேர்த்துக்கோ. நீ யார்? மௌன உபதேச சம்பு மதி அருகு வேணி தும்பை. அவர் பேச்சிலே மௌனம் வியாக்கியாத், மௌனத்தாலேயே உபதேசம் செய்கிறவர். இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு சிவன். இவரும் என்ன சொல்கிறாரு? சும்மா இது மௌன உபதேசத்தை தான் இவரும் கொடுத்தார். முருகனும் அருணகிரிநாதர் கொடுத்தார். மௌன உபதேச சம்பு மதி அருகு வேணி தும்பை. மதியை, பிறைச்சந்திரனை, அருகை, கங்கையை, தும்பைப்பூவை அணிந்த அந்த சிவபெருமான் மகதேவர், தேவர்களுக்கெல்லாம் தேவன், மகாதேவராக விளங்குபவர், மிகப்பெரியவர், அடிமுடி காண முடியாத பெரியவர். உருவத்திலும் சரி, அவருடைய செயல்களிலும் சரி, அவருடைய காயா வாச்சா மனசா என்று சொல்வோமே, அவருடைய காயத்தாலும் அவர் உடலால் அப்படி வளர்ந்தார். வாச்சா அவருடைய வாக்கு ரொம்ப ஒசத்தியான வாக்கு இறைவன். ஏன்னா மௌனத்தில் உபதேசம். மௌனமாக இருக்கிறவங்க பேசினா, ஒரு வார்த்தை பேசினாலே பெரிய விஷயம். அப்பேற்பட்ட மௌன குருவாக இருக்கிற சிவன் அவர் பேசினால் எப்படி? காயா வாச்சா மனசா அது உலகமெல்லாம் பறந்திருக்கிறது. ஸோ அதனால் அவர் மகதேவராக அறியப்படுபவர். மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீது அணிந்த மகதேவர். மனமகிழ்வை, அப்பேற்பட்ட மகதேவர் மனம் மகிழதான். யாரை பார்த்து? முருகனை பார்த்து. உன்னுடைய இந்த வேலும் மயிலுமே இறைவனுக்கு புதியது என்று கண்ணதாசன் பாடுவார். அப்படி மனமகிழவே அணைந்து அப்படியே தூக்கி அணைச்சிக்கிறார். ஒரு புறமதாக வந்த அந்த 6 திருமேனி ஒன்றிணைந்து ஒரே திருமேனியாக வந்த யார் இவர்? மலைமகளின் குமரன். மலைமகள் பார்வதி அம்பாள். மலைமகள் குமார துங்க வடிவேலா. துங்க தூய்மையான செம்மையான வடிவேலா, வடிவேலனே. பவனி வரவே உகந்து. இந்த பழனிமலை தோன்றிய கதை நமக்கு தெரியும். பவனி வரார். இந்த உலகத்தையும் இறைவன் அம்மையப்பரை உலகத்தில் காண்பது நமக்கு ரொம்ப பிடிச்ச உறவு முறை அம்மையப்பன் தான். அப்பா அம்மா தான் நம்மளுடைய முதல் உறவு முறை. அந்த முதல் உறவு முறையாக உலகத்தையே மாற்றுவது. உலகத்தில் அம்மையப்பனை காண்பது, அம்மையப்பனில் உலகத்தை காண்பது. இரு பெரு தத்துவத்தையும் அந்த பெரிய குடும்பம், முதல் குடும்பம், பெரிய குடும்பம் நமக்கு உணர்த்தியது. உலகத்தை அம்மையப்பரில் காண்பது, அம்மையப்பரை உலகத்தில் காண்பது. முதல் உறவாக உலகத்தையே மாற்றுவது. அப்படி திரிந்தவர், அப்படி கிளம்பி சென்றவர், அப்படி காட்டியவர் நம்முடைய குருநாதர் முருகன். பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து. அப்படி அந்த மயில் மீது முருகன் உட்காந்து வர அழகாக கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தோம்னா, ஆஹா, மயில், மரகத மயில், பச்சை மயில் வாகனன். அவன் யார்? சிவசுப்பிரமணிய பாலன். அவன் பவனி வரவே உகந்து மயிலின் விசையே திகழ்ந்து அந்த எல்லாரையும் வெற்றி கொள்வது. அந்த தேவர்களின் சேனாதிபதியவர். அந்த தர்மத்திற்கு ஊறு விளைவிப்பவர்களை, தீமை செய்பவர்களை, சனாதனத்திற்கு எதிரானவர்களை படி அதிர நடந்து வந்து அழிப்பார். படி அதிரவே நடந்த கழல் வீரர். அவருடைய அந்த கால், அந்த நடக்கிறதுனாலே கால் இல்லையா, காலில் கழல் இருக்குது, கழல் வீரன் அவர். பரமபதமே செறிந்த பரமபதமே செறிந்த முருகனெனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே. நீ எப்பேற்பட்ட பெருமாள்? பழனிமலை மேலே அமர்ந்திருக்கிற பெருமாள். அந்த பழனிமலை எப்படிப்பட்டது? பரமபதத்தை ஒத்தது, பரமபதத்திற்கு நிகரானது, பரமபதத்தை அளிப்பது. அப்பேற்பட்ட பழனிமலையில் இருப்பவனே என்று பாடுகிறார். அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமழையே மிகுந்து குதலை மொழியே புகன்று
அதிவிதமதாய் வளர்ந்து 16 சிவகலைகளாகமங்கள் மிகவும் மறைவோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி கவலையாய் உழன்று திரியுமடியேனை உந்தன் அடி சேராய். மௌன உபதேச சம்பு மணி அருகு வேணித்தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவன் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகனெனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பரமபதமே செறிந்த முருகனெனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே முருகனெனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வீரவேல் முருகனுக்கு அரகரோஹரா. அருணகிரி பெருமானுக்கு ஜெய்.